ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட பேர் ட்ரீம் டு யூ. இந்த ஹீரோ நீங்கள் ஏற்கனவே ஒரு ட்ராமாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரூ பியூட்டின்னு ஒரு ட்ராமாவில் நடித்த ஹீரோ. இந்த ஹீரோயினையும் ரீப்ளே 19 ஒரு ட்ராமா இருக்கும், அந்த ட்ராமாவில் நடித்த ஹீரோயின் தான் அவங்க. இந்த ட்ராமா இப்போ தான் ஆன்கோயிங்காக போயிட்டுருக்கு. இந்த ட்ராமாவோட எக்ஸ்ப்ளனேஷனை இன்றைக்கி பார்ப்போம். சரியா? ஓப்பன் பண்ணால் ஹீரோயின் ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. டைமை பார்த்துட்டு எங்கேயோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேடா போகிறாங்கன்னு பார்த்தா ஹீரோ வேறு ஸ்கூலில் இருக்காரு. ஹீரோயின் பார்த்தா கேமரா தூக்கிட்டு ஒரு பொண்ணை வேகமாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏதோ ஷூட்டிங் மாதிரி பண்ணுறாங்க போல். நல்லா ஹாப்பியாக ஜாலியாக போய் பீச்செல்லாம் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிற மாதிரி பீச்சில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் அந்த அப்படியே கட் பண்ணி 2025ன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு ட்ரெயினில் இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோ ஏதோ ஃப்ளைட்லேருந்து இறங்குறாங்க. ரெண்டு பேரும் எப்படி டெய்லி கிளம்புறாங்கிறத காட்டுறாங்க. ரெண்டு பேர் லைஃப்பும் வேறு மாதிரி தான் இருக்குது. ஹீரோ ரொம்ப ஃபேன்சியாக கிளம்புறாரு, ஹீரோயின் ரொம்ப கடுப்பாக கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோ பார்த்தா ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறார் போல். எங்கேயோ அவருக்கு அவார்டோ ஏதோ கொடுக்க போகிறாங்க போல். ஏதோ பெரிய செலிப்ரிட்டி மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ ஏதோ அவார்ட் வின் பண்ணியிருக்கார் போல். மூவி டைரக்டர் ஆகி ஏதோ ஒரு பெரிய அவார்ட் வின் பண்ணியிருப்பார் போல். அதனால் எல்லோரும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. ஹீரோ போயிட்டு அந்த அவார்டு வாங்குறதுக்காண்டி போகிறாரு. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் வந்து தேங்க்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லணும், அவங்களேனா எனக்கு இந்த டேரக்டர் ஆகணுங்கிற கனவே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. யார் அது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்தாலே தெரியுது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டர் ஆகிருக்காரு. நீங்கள் ஒருத்தவங்களை முக்கியமாக குறிப்பிட்டு சொன்னீங்களே, அது யாருன்னு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது அது என்னோடய ஃபஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஏதோ ஒரு சகதிக்குள்ளே உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பாட்டி, நல்லா வேலை பார்க்குறியாம்மா, என்கிட்ட வந்து வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இங்கே வேலை பார்க்குறதுக்காண்டி வரல, நான் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர், இங்கே நீங்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு காட்டுறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே அவங்க எதுக்காண்டி இங்கே வந்திருக்காங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பீச்சில் இருக்க சிப்பி எப்படி பிறக்கிறதுன்னு ஒரு நியூஸ் மாதிரி கொடுப்பாங்க போல், அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறதுக்காண்டி எந்திக்கும் போது ஹீரோயின் தொபால்னு கீழே வலிக்கி விட்டு விழுந்துறாங்க. பார்க்க பாவமாக இருக்கும். விழுந்தோடனே யாரும் வந்து தூக்க கூட மாட்டாங்க. அந்த ஹீரோயினை பார்த்து எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே படுத்துக்கிட்டு நியூஸை கண்டினியூ பண்ணுறதுங்கிறதுக்காண்டி அதிலேயே அப்படியே சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க எப்படியோ. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது யாரோ கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அவள் அம்மா தான் போல். என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா அப்படி சொல்லி கேட்டுட்டு, ட்ரெண்ட் ரொம்ப அதிகமாக்கிட்டாகம்மா, நீ கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படின்னால கேட்குறாங்களா இல்லை வேணும்னே கேட்குறாங்களான்னு தெரில. ஹீரோயின் சரிம்மா நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், ஃபோனை வைங்க, நான் அப்புறமாடி கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவமாக வச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே தூங்கணும்னு தோணுது. ஆனால் வீடு இருக்கிற நிலமையை பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாக வருது. ஏன்னா வீடே ரொம்ப நாத்தியாக கிடக்கு. இப்போ தான் இங்கேருந்து வந்திருக்காங்க. அதனால் ட்ரெஸ்லாம் துவைக்காமல் அங்கேருந்து அப்படியே சகதியோட வேறு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை வேறு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே ரொம்ப கடுப்பாக அதுக்கடுத்து எல்லாத்தையும் வீட்டெலாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் ஹீரோ வாங்கின டேரக்டருக்கு அவார்டு வாங்கினார்ல, அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட பேரை சொன்னோன்னே அப்போ உங்கள் பேரை சொன்னோன்னா ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. இது எங்கேயோ கேட்ட பேராச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீனெல்லாம் காட்டினாங்க. ஆனால் ஹீரோயின் இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. இனிமேல் தான் ஸ்டோரி வரப்போகுது, என்னென்னு இனிமேல் தான் காட்டுவாங்க போல். அதில் வேற ஹீரோயின் சொல்கிறாரு அது என் ஃபஸ்ட் லவ்னு. அது நல்லா பார்த்தாலே தெரியுது. நம்ம லேப்டாப்பில் போய் ஹீரோவை பற்றி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது பெரிய டேரக்டரா, இவெல்லாம் எப்படி பெரிய டேரக்டரா, யாரா இவனுக்குலாம் அவார்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கோவமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு ஃப்ளைட்டை காட்டுறாங்க. ஹீரோ கொரியாவுக்கு திரும்பி வந்துட்டார் போல், ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்காரு. அந்த இன்டர்வியூலையுமே நான் திரும்பி கொரியாவுக்கு வரப்போகிறேன்னு சொல்லியிருப்பார் போல். ஹீரோயினை பார்க்குறதுக்காண்டி தான் வராருன்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணி திட்டுறாரு. எதுக்குடா பண்ணி திடீர்னு கொரியாவுக்கு போனேன், இப்போ தானே அவார்ட் வாங்கினேன், இதுக்கப்புறம் தான் உனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஹீரோ கண்டுக்கல. வரும்போதே ஹீரோயின் செஞ்சாங்கள ஒரு இன்டர்வியூ, இந்த பீச்சில் போயிட்டு செல் கொடுக்குற வீடியோ, அதையே பார்த்து சிரிச்சிட்டு வர்றாரு. அதோட டிரைவர் கேட்குறாரு உனக்கு இந்த நியூஸ் ரீடரை பிடிக்குமோப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அந்த நியூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் எனக்கும் இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும்ப்பா, நல்லா காமெடியாக எல்லாமே சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அதை ரசித்து கேட்டுட்டு வர்றாரு. ஆமாம் நல்லா திறமையான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே சோகமாகிறாரு. அதுக்கடுத்து ஹீரோயின் ஆஃபீஸில் காட்டுறாங்க. அவங்க மேனேஜரோட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்கள வந்து அடுத்த ஏதோ இன்டர்வியூவில் வந்து அவங்கள எடுக்காமல் வேறு யாரையும் சேர்த்துருப்பாங்க போல், அதுக்காண்டி சண்டை போட்டுட்ருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவங்களோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே எல்லாரும் பாரா பெரிய டேரக்டர் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கைதடி பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயின் எங்கே அப்படின்னு அந்த ஓனர் கேட்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இன்னொருத்தவரை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காதை பார்த்து ஹீரோ சிரிக்கிறாரு. நீ இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. பார்த்தா அவர் பார்த்துட்டு ஓடிடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னா டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. போயிட்டானான்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து அவங்க பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு. ஹீரோவை பார்த்தோன்னா அவங்க வந்து சந்தோஷம்லாம் படலை, கோவம் தான் படுறாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய ஏதோ ஃப்ளாஷ்பேக்
அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட ஸ்கூல் டேஸை காட்டுறாங்க. ஹீரோயின் எப்போ பாரு ஒரு கேமராவை கையில் வச்சுக்கிட்டு எதையாவது வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு கார் வருது. அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பையன் இறங்குறேன். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹீரோயின் வீடியோ எடுக்கிறத ஹீரோவுமே பார்த்து சிரிக்கிறாரு. அதோட ஹீரோயின் வேகமாக ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஸ்கூலில் ப்ரேயர் வச்சுருக்காங்க. வெயிலில் எல்லாரையும் போட்டு கருக விடுறாங்க. எல்லா ஸ்கூல்லேயுமே இப்படி தான் போல் கரெக்டாக வெயிலில் தான் நிற்க விட்டு எப்பவும் போல் ஒரு பொண்ணு மயக்கம் போடுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். உடனே பார்த்தா ஹீரோயினை தூக்கிட்டு ஓடுறாரு. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் சொல்லி வச்சு இப்படி டெய்லி பண்ணுவாங்க போல். ஹீரோயின் விழுந்து அவங்க ஃப்ரெண்டு தூக்கிட்டு போகிற மாதிரி. இன்றைக்கி பார்த்தா ஹீரோ தூக்கிட்டு போகிறாரு. ஹீரோயினும் ஜாலியாக தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஹீரோ தூக்கிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஹீரோயினும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீ ஏன் என்னை தூக்கிட்டு வந்த? சரி இருந்தாலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோட ஹீரோ வந்து இப்போ தான் சேர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பார் போல். அவர் கேட்குறாரு, காலைல நீ என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்களே, அப்பயே நான் உன்னை பார்த்தேன், அதே நீ மயக்க போட்டு விழுந்தோன்னே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடனே அதுவா நான் டேரக்டர் ஆக போகிறேன், அதனால் எப்போவுமே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன், உன்னை மட்டும் இல்லை நான் நிறையா தான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ பார்த்தா அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காரு. அவங்க போயிட்டு உட்காந்துட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறாங்க. ஹீரோ உடனே நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட என்னோட ட்ரீம் என்னன்னு ஹீரோயினே கேட்டுக்கிறாங்க. அதோட உங்களோட ட்ரீம் என்னன்னு கேட்டால் ஹீரோயின் வந்து நான் வந்து டேரக்டர் ஆக போகிறேன், எனக்கு சின்ன பிள்ளைந்தே டேரக்டர் ஆகணும் தான் ஆசை, கஷ்டமானதான் இருந்தாலும் நான் டேரக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. நெக்ஸ்ட்டு ஹீரோயினை வந்து ஹீரோவோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா அவங்க டெரஸில் போயிட்டு ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க போல். கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டு அவங்க வடுக்கு தூங்கிடுறாங்க. ஹீரோவும் போய் அவர் பக்கத்தில் 2 பேரும் இங்கே எந்திரிச்சு பார்த்தா நைட் ஆயிடுது. அதோட சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் பார்த்தா வாட்ச்மேன் வந்துடுறாரு. ஹீரோயின் தான் பயப்படுறாங்கன்னு பார்த்தா ஹீரோவும் அவங்களோடய சேர்ந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கை பிடிச்சிட்டு ஓடிடுறாரு. ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவரே எதுவும் சொல்லலை. அதோட எப்படியோ 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் கவலைப்படாமல் அவங்க வாட்டுக்கு எப்பவும் போல் கேஷுவலாக தான் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் நாள் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அம்மாவோட காரில் வந்துட்டுருக்காரு ஸ்கூலுக்கு. அப்போ ஹீரோயினை வழியில் பார்க்குறாரு. உடனே அவங்க அம்மா இன்றைக்கி நான் நடந்து போகிறேன், இங்கேயே இறங்கிறேன், எனக்கு சில திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே இடையில இறங்கிறாரு. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயின் எப்பவும் போல் ஒரு பாட்டியை போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து உடனே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே இருக்கிற ஒருத்தவர் பார்த்தா ஏன்டா என் தூக்கத்தை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி போட்டுருப்பார் போல். அதனால் அவர் பிடிச்சி ஹீரோ தள்ளி விட்டுறாரு. அதனால் ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. அதனால் அவரோட சண்டை போட்டு போலீஸ்லாம் வந்து அவரோட ஹீரோயினோட கேமராவை தூக்கி அந்த குடிகாரர் தூக்கி போட்டுறாரு. ஹீரோ தான் அதை பிடுங்கி அவர்கிட்ட அந்த கேமராவை காப்பாற்றுறாரு. போட்டு அடின்னு ஹீரோவை போட்டு நல்லா அடித்து வச்சிடுறாரு அவர். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவரை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு மருந்து போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் தனியாக உட்காந்து மருந்து போட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருமோன்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். அது என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லணும், அது என்ன பிடிச்சிருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோயினுக்குமே ஹீரோவை பிடிக்கும், அதனால ஹீரோயினும் சேர்ந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க போல். அவங்க 2 பேரும் சொல்லிக்கிறலைனாலும் பார்த்தாலே தெரியுது 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஹீரோயினுக்கு ஒரு பேண்ட் மாதிரி கொடுக்குறாரு. அது ஹீரோயின் தலையில் மாட்டிக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் ஜாலியாக அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஆஃபீஸ் சீனை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை வம்பிழுத்துட்டு இருக்காரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறா. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தலாம் இருக்குது, அப்போனா உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வம்பிழுத்துட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் நான் உடனே முன்னிட்ட வந்து பேசுவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உன்னோட ஃபஸ்ட் லவ்வை பார்த்துட்டேன் போல அப்படின்னு கேட்டோன்னா, ஃபஸ்ட் லவ்லாம் இல்லை, அதெல்லாம் இனிமேல் வந்தாலும் நாங்கள் இனிமிதேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரும் ஏதோ ஆக்டருக்கு தான் ட்ரை பண்ணுவார் போல். ஹீரோயின் டேரக்டர், இவங்க ஆக்டர் போல். 2 பேரும் ஜாலியாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஆன்லைனில் CD விற்கிறதுக்காண்டி போட்டிருப்பாங்க. ஹீரோ அதை கண்டுபிடிச்சி நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னோன்னே போய் பார்த்தா அது நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நான் இதை விற்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் நிறைய காசு தரேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்போ நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் மாதிரி என்னை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னா ஹீரோயின் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம்னு நீ தானே சொன்னேன், இதுக்கு எண்டிங் இல்லாமல் இருக்குது, அதனால் அதை வந்து எண்டிங் எழுதி கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை முடிச்சிடலாம்னு சொன்னோன்னா ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அந்த பழைய ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது அது மேலே காஃபி எடுத்து கொட்டிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய கதை இருக்கும் போல ஹீரோயின் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா. அதோட இது ஹீரோவுமே எதையோ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வச்சு தான் அடுத்து எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.